இயற்கை நாள்காட்டி. நாம் மனிதர்கள் நமக்குன்னு ஒரு நாள்காட்டி வச்சுருக்கோம் இல்லையா? மாதங்கள், வாரங்கள், நாட்கள், நேரம் அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இயற்கையும் ஒரு நாள்காட்டி வச்சுருக்குதுங்க. நம்ம பருவமழைகளை, காலநிலை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு பல விதமான அறிவியல் விஞ்ஞான கருவிகள்லாம் வச்சுருக்கோம். ஆனால் நம்மால் மிக துல்லியமாக எல்லாத்தையுமே கணிக்க முடிகிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இயற்கையினுடைய நாள்காட்டி என்பது மிக சரியானது. இயற்கை மனிதர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. நாம் தான் அதனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பதே இல்லை. ஒன்றும் இல்லைங்க, காற்றுல வெப்பம் அதிகமாகும் போது மட்டும்தான் சரக்கொன்றை மலர்கள் மலர ஆரம்பிக்கும். அந்த சரக்கொன்றை மலர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா கோடை காலம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். அப்படி கோடையினுடைய வருகையை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய அந்த சரக்கொன்றை மலர்கள் ஒரு இயற்கையினுடைய நாட்காட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம மாமரம் இலைகள் எப்போ துளிர்க்குது, அதனுடைய பூக்கள் எப்போ காயாகி கனியாக மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோடையில் தான் இருக்கும். அப்போது கோடையினுடைய உச்சம் அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலான்னா அந்த மாம்பழத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம், மாமரத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த கோடை காலம் முடிந்து மழை துவங்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்க நாவல் பழங்கள் அப்படியே தோன்றும், அப்படியே முளைக்கும். அந்த நாவல் பழங்கள் அப்படி பழுக்க ஆரம்பிக்கும் மரத்தில். பார்த்தீங்கன்னா மழைக்காலம் துவங்க போகிறது என்பதனுடைய அறிகுறி தான் அது. காலநிலை மாற்றத்தை இயற்கை நாள்காட்டி எவ்வளோ அழகாக நம்ம கண்ணு முன்னாடி படம் பிடிச்சி காட்டுது பாருங்கங்க. அதுவும் ஏன் அந்த நாவல் பழங்கள் அங்கே பழுக்குது? நாவல் பழங்கள் பழுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் செர்ரின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்களும் பழுக்கும். அந்த பழங்கள் எதுக்காக பழுக்குது தெரியுமா? அதாவது மழைக்காலத்தில் தோன்றக்கூடிய உயிரினங்களுக்காக, ஈசல் போன்ற உயிரினங்களுக்காக, பறவை இனங்களுக்காக உணவை தயாரிப்பதற்காகத்தான் அது பழுக்கிறது. அது எப்போ பழுக்கும்? காற்றிலே எப்பொழுது ஈரப்பதம் அதிகமாகிறதோ அப்பொழுது தான் அது பழுக்கிறது. காற்றில் வெம்மை, வறட்சி, சூடு அதிகமாக இருக்கிற போது எப்படி சரக்கொன்றை மலர்கள் பூக்கிறதோ அதுபோல் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகிற காலத்தில் மட்டும்தான் இந்த நாவல் பழங்கள் பழுக்கும். அப்போது இயற்கையினுடைய நாள்காட்டி எவ்வளவு தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துது பாருங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அரச மரத்தை பார்த்தீங்கன்னா இலைகள் எல்லாம் புதுசாக இருக்கும், பல கிளைகள்லாம் நிறைய வந்திருக்கும், நிறைய பறவைகள் அங்கே வந்து கொண்டே இருக்கும். அதை வைத்தே அடுத்த வசந்த காலம் போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது, பருவமழையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அழகாக அதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அதாவது புரசு அப்படின்னு ஒரு மரம் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது பார்த்திங்கன்னா காட்டின் சுடர் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த அளவுக்கு காலநிலை மாற்றத்தை மிக சரியாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா அந்த மரத்தை நம்ம சொல்லலாம். ஏன் இவ்வளோ தூரம் இயற்கையினுடைய நாட்காட்டியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதியை உலக பூமி நாளாக அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவித்து என்ன முன்னெடுப்புகளை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இனியும் நாம் இந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு மாற்று எரிபொருட்களை நாம் பயன்படுத்தணும். அதாவது மறுபடியும் கிடைக்கக்கூடிய எனர்ஜின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரிய ஆற்றல் அது எப்போதுமே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். காற்றிலேருந்து வரக்கூடிய, காற்றாலையிலேருந்து வரக்கூடிய அந்த சக்தி அது நமக்கு எப்போதுமே கிடைக்கும். பயோஃபியூயில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கழிவு, அதாவது அந்த திரவ கழிவுலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி உயிர் வேதி கழிவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி இது நமக்கு எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தணும். 2030க்குள்ளே இந்த மரபு சார்ந்த இந்த எரிபொருட்கள் இல்லாமல் மரபு சாராத எரிபொருட்கள் இருக்கு இல்லையா, இதை தேவை, இதனுடைய உற்பத்தியை 3 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு உலகம் முழுக்க பேசி கொண்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த பூமியை காப்பாற்றணும், இந்த பூமியை குளிர்விக்கணும் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய நாள்காட்டியை நம்ம பார்க்கணும். பருவ காலங்கள்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நாம் இந்த கார்பனுடைய பயன்பாட்டை குறைக்கணும், இந்த ஓசோன் லேயர்னு சொல்லக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லக்கூடிய அந்த பச்சை வாயுக்களுடைய தன்மையை குறைக்கணும்.
அதற்கு இந்த இயற்கை நாள்காட்டியை நம்ம பயன்படுத்தணும், இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு மேலோங்கி இருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.